சுமாரான படம் ப்ரோ. தெரியல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ஆனா செகண்ட் ஹாஃப் பிடிக்கவே இல்லை. சும்மா ப்ரோ கட் பண்ணி. அவன் புஷ்பா ஃபேன் ப்ரோ, அதனால ப்ரோ படம் நல்லா தான் ப்ரோ இருந்தது, பார்க்கலாம். புஷ்பா விட பி இல்ல, ஆனா அவ்வளவு நல்லா இல்ல ப்ரோ. படம் ஆக்சுவலா நல்லா இருக்கு. ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து இது பண்ணிடாதீங்க. விண்டேஜ் மணிரத்னம் மூவி வித் கமல் ஆக்டிங், டைலாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம பாருங்க. நான் சர்காஸ்டிக்கா சொல்ல, நிஜமாவே நல்லா இருக்கு படம். படத்துல டைலாக்ஸ் சூப்பரா இருக்கு, விஷுவல் சூப்பரா இருக்கு, டெக்னிக்கலி பிரில்லியண்டா இருக்கு. எல்லா மணிரத்னம் படத்துலயும் படம் டெக்னிக்கலி பிரில்லியண்டா இருக்கும். பட் ஆனா இந்த படத்துல கதையும் நல்லா தான் இருக்கு, பேடா இல்ல. கமல் சூப்பரா பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு குவாலிட்டி ஃபிலிம். எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி பேட் ரிவ்யூஸ் வந்ததுன்னு தெரியல. பட் இஃப் யூ வாட்ச் திஸ் ஃபிலிம் வித் an open mind, it's a very good film. STR வந்து சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. செக்கச்ச வந்த வானம்ல பார்த்துட்டு இங்கே பார்த்தா இட்ஸ் a total difference and his performance is really good. இல்லை அதெல்லாம் சூப்பராக தான் இருக்கு, எப்போதுமே நல்லா தான் இருக்கும். படம் நல்லா இல்லைண்ணா, காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. சேர்ந்து காசு வேஸ்ட் பண்ண த்ரிஷா தரமா இருக்காங்கண்ணா. த்ரிஷாவை அதான் கதை. ஓகே தான், நான் பார்க்க முடியாது. படம் சூப்பரா இருக்கு. கமலோட இது ஆக்டிங் நல்லா இருக்கு, சிம்புவோட அதை விட நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்ல, படம் நல்லா தான் இருக்கு. படமா ப்ரோ எடுத்து வச்சுக்கிறானுங்க. நல்லா வேலைடா படம், நல்லா வேலைடா. 250 ரூபா காலி. இந்த படத்துக்காக செஞ்சு வந்துடாதீங்க. படம் ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா தான் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. படம் நல்லா தாங்க இருந்தது, படம் நல்லாவே இருந்தது. சிம்பு தான் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பர்ண்ணா, செம்மையா இது படம். STR தான், வேற என்ன. சரியா இருந்தது, நல்லா இருந்தது. நான் 2வது வாட்டி பாக்குறேன், நல்லா பார்க்கலாம். STR ஆக்டிங் பயங்கரம், படம் சூப்பரா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. கமலம் சூப்பரா பண்ணியிருந்தாரு, வேற லெவல். இல்ல செக்க சார் இந்த மாதிரி ஸ்லோவா போனா சொல்லலாம், புனித் சில மாதிரி போனா சொல்லலாம். இது ஸ்லோவா இல்லை, நல்லா விறுவிறுப்பா எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. STR ஆக்டிங், கமல் ஆக்டிங் சூப்பர். இன்னொரு தடவை கூட பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். நல்லா இருந்தது, நைஸ். கமல் நல்லா பண்ணிருக்காரு. தலை வலிக்குது, பட் ஆனா சூப்பரா இருக்கு படம். இப்படின்னு மொட்டி அவனா சொன்னான்னு வச்சுக்கீங்களேன், அவனை வெட்டுங்க முதல்ல. ப்ரோ ஆடினே இருப்பேன். மூவி ஓகே தான், STRக்காக வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். STR ஆக்டிங் வேற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். கமலும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. கமலோட ஆக்டிங் நல்லா இருந்தது, சூப்பரா பண்ணியிருந்தாரு அவரு. இந்த படத்துல அதான் கெட்டது செய்யறவங்களுக்கு கெட்டதா நடக்கும். கமல் நல்லவரா இருப்பார், அதனால கடைசியில அவருக்கு வந்து அவரோட ஃபேமிலி வந்து கிடைக்கும். அவருக்கு கூட வந்து குழி பறிச்சவங்க எல்லாரும் செத்து போயிடுவாங்க. அவங்க எல்லாம் கமல் நல்லது பண்ணதால அவர் ஃபேமிலி வந்து கடைசியில நல்லா இருக்கும். அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. ஆக்ஷன் ஃபிலிம் நல்லா தான் இருக்கு. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சுன்னா என்ன, ஆண்டவர் த்ரிஷாவை ரொமான்ஸ் பண்றது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், படத்தையே ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஒன்றும் இல்லைண்ணா, அஞ்சான் படத்தையும் விவேகம் படத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. ரீரிலீஸ் நிறையா இதில் போர் அடிக்காம வேணாண்ணா, போர் அடிச்சா கூட வரானா. ப்ரோ செம்மையா இருந்துச்சு ப்ரோ, சிம்புது நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. சிம்பு சாவச்சிட்டாங்க, அது பிடிச்சிருச்சு. சிம்பு வேற லெவலு, கமல் சாரும் வேற லெவலு, சூப்பர் படம், வேற லெவலில் இருக்கு. சிம்பு தான், STR தான், தலை தான். த்ரிஷா அதுக்கு மேல வேற லெவலு. திரிஷா கனவு கண்ணி ஐயோ மட்டிட்டாங்க, வேற லெவலு. அதெல்லாம் சும்மா எவன் சொன்னா நல்லா இல்லைன்ட்டு, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்குது படம். இன்னொரு டைம் வந்து பார்ப்பேன், வேற லெவல், எல்லாம் பக்கா. அண்ணனுக்கு கமல் சாரோட ஃபேன், இவரை கேளுங்க சொல்லுவாரு. படம் சூப்பரா இருக்குங்க. சிம்பு ஆக்டிங் தான், சிம்பு ஆக்டிங், கமல் சார் ஆக்டிங் சூப்பரா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. படத்துல ஓல்டு ஸ்டோரி தான், பட் சூப்பரா இருக்குது. இல்ல எல்லாம் போய் எல்லாமே சூப்பர். சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்த தி சாங் தான் வரல, மற்றபடி நல்லா தான். சூப்பர் நல்லா இருக்குது, எல்லாம் பக்காவாகுது, எல்லாமே பக்காவாகுது சார். படம் சுத்தமா நல்லா இல்லை ப்ரோ. என்ன காரணம்னா போரிங்கா போச்சு ரொம்ப. படம் எதிர்பார்த்து தான் வந்த படம் நல்லா இருக்கும்னு, அதான் போரிங்கா போச்சு ரொம்ப. சிம்பு நல்லா தான் பண்ணிக்கிறாரு, படம் நல்லா இல்லை. ஃபைட் சீன் நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது, பட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வரக்கூடாது, அவ்வளோதான். அவரு சூப்பராக பண்ணிக்கிறாரு, படம் நல்லா இல்லை, கதை இல்லை அவ்வளோ. படம் ஓகே, பார்க்கலாம், ஒரு நல்லா இருந்துச்சு. சிம்பு ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கமல் நல்லா பண்ணியிருந்தார், நல்லா இருந்துச்சு. படம் நல்லா ஓகே, நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா லேக் இல்லாமல் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல லைட்டாக கொஞ்சம் ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் சொதப்பிட்டாங்க. கான்செப்ட் ஒன்றுமே இல்லை ப்ரோ, நார்மலாக ஒரு என்ன சொல்ல ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான், மற்றபடி வேறு எதுவுமே பெருசாக படத்தில் வந்து இது. சிம்பு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, கமல்ஹாசனுமே ஸ்க்ரீன் பிளே வைஸ் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் ஸ்டோரி வைஸ் அது செட் ஆகலை, அவ்வளோதான். கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும்.
அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரே சாங் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. வேற ஒன்று அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இல்லை, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மணிரத்னம் படம்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. ஓகே, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம் படம். கமல் ஆஸ் யூஷுவல் நல்லா நடிச்சிருக்காரு. உலக நாயகன் வேற லெவல். எஸ்டிஆர் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம் படம். ப்ரோ ஸ்டோரியே இல்லை ப்ரோ, ஒன்றுமே சும்மா வார்த்தையே கிடையாது சுத்தமாக வந்து பார்க்குறது. ப்ரோ எல்லாமே எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரில ப்ரோ. ஃபர்ஸ்ட்டு ஸ்டோரியே இல்லை சுத்தமாக. படம் ஃபுல்லாக 3 மணி நேரம் வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. எஸ்டிஆர் பரவாயில்ல, கேரக்டர் கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. பட்டு எல்லாருமே வந்துட்டு 3 ஸ்டார்லாம் வந்துட்டு மார்க்கெட்டே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு கேரக்டர் கொடுத்து வச்சிருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில, சுத்த வேஸ்ட்டு, வார்த்தையே இல்லை. படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்டிங் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சிம்பு ஆக்டிங் லாஸ்ட்டான சிம்பு டெத் ஆன மாதிரி காட்டிருக்க தேவையில்லை, அவ்வளோதான். கமல் ஆக்டிங்லாம் சூப்பர் தான். கமல்லாம் சொல்லவே தேவையில்லை. நம்மளாம் அவர்லாம் வந்து பெரிய உலக நாயகன், அவர்லாம் சொல்லவே தேவையில்லை. அது வந்து ஒரு சில ரசிகர்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். சினிமான்னு பார்த்தா ஓகே, ஆனால் கதைன்னு வந்து பார்த்தா கதை அந்த அளவுக்கு இல்லை. புதுசாக கதை எதுவும் எடுக்கவும் முடியாது. இப்போதைக்கு எல்லாம் ஏற்கனவே வந்த கதைங்க தான் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கோம். புதுசாக எதுவும் கதையும் எடுக்க முடியாது. ஸோ பரவாயில்ல, பார்க்கலாம். படம் தக் லைஃப் மாதிரியே தக்காக இருந்துச்சு ரொம்ப. பார்க்கலாம், அவ்வளோதான். சும்மா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம், நல்லா. செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை. கமல் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் நடிப்பு எப்பயுமே போல் நல்லா இருந்துச்சு. நடிப்பு எந்த ஒரு குறையும் இல்லை. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா நடத்திருக்கலாம். மணிரத்னம் படம் அப்படின்ற போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் அவுட்டேட் ஆகிட்டோன்னு ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக வந்து. அவ்வளோ வேறு எஸ்டிஆர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து. நல்லா, எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ஏதோ சம்திங் குழப்பி வச்சிருக்காங்க போட்டு. ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு படம். நீங்கள் அந்த பழைய படம் மாதிரிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இது இல்லை. இது எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த நாயகன் எல்லா கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இல்லாமல் இப்போ இது மாதிரி, ஆனால் எல்லா ஆக்டிங்கும் பயங்கரமாக இருக்கு. சூப்பர். இல்லை அப்படிலாம் எதுவும் தெரியல. ஓகே ப்ரோ, படம் ரொம்ப சுமார் ப்ரோ. வேற மணிரத்னம் இப்படி படம் எடுப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. நிறைய கேமியோ பண்ணியிருக்காங்க படத்தில். கமல், த்ரிஷா அப்படின்னு நிறைய கேமியோ இருக்கு. ஒரே லூஸ் படமாக இருக்கு ப்ரோ. சொல்கிறது எஸ்டிஆர் மட்டும் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. நல்லா ஃபிட்டாக கம்பேக் கொடுத்துருக்காரு. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன பண்ணியிருக்காருன்னு மட்டும் கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை ப்ரோ. மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படத்தில் மியூசிக் வர்றது நல்லா இல்லை ப்ரோ. ஓவரால் படம் பார்க்கவே வேணாம் ப்ரோ. காசு இருந்தால் யாருக்கா ஏழைங்களுக்கு கொடுங்க ப்ரோ, அவ்வளோதான். தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு படம். சூப்பராக இருந்தது, வேற லெவல். சூப்பராக இருந்தது. கமலஹாசன் ஆக்டர் செம்மையாக இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது ஆக்டர். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. தயவு செஞ்சு பார்த்துடாதுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். வேணாண்ணா, நல்லா இல்லைண்ணா, சீரியஸாக நல்லா இல்லை. இந்த படத்தில் லைக் செகண்ட் ஹாஃப் ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொலாப்ஸ்ண்ணா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு கொலாப்ஸு. அப்புறம் பாட்டுமே நிறையா லைக் ஃபுல்லாக போடலை, கட் பண்ணி தான் போட்டாங்க. எதுவுமே சிங்க் ஆகலண்ணா. கடைசியில் எண்டிங்குமே ஒரு மாதிரி காமெடியாக முடிச்சிட்டாங்க. தயவு செய்து காசு வேஸ்ட் பண்ணுங்க, மூடிட்டு வீட்லயே உட்காருங்க. சூப்பராக இருந்துச்சு சார், நல்லா இருக்குங்க சார் படம். எல்லா சீனுமே கமலஹாசன் சீன் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. சிம்புவும் நல்லா நடிச்சிருக்காப்புல. ஒரு பாட்டு ஒன்று மிஸ் ஆகுது. ஒரு பாட்டு ரொம்ப ஹிட்டான பாட்டு, நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஆனால் அந்த பாட்டு படத்தில் இல்லை. முத்தமலைன்னு ஒரு பாட்டு, அது என்னாச்சுன்னு தெரில. மற்றபடி படம் சூப்பர், டிஃப்ரெண்ட், செம்ம விறுவிறுப்பாக போது, எங்கேயுமே லாக் ஆகலை. நல்லா இருக்கு. இல்லை பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம், நல்லா இருக்கு. தேவையில்லை ப்ரோ, இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்காதீங்க. வேணாம் ப்ரோ, எதுக்கு இந்த மாதிரி படம்? காசு தான் வேஸ்ட்டு. எவ்வளோ பட்ஜெட்டு இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாது? நீங்கள் வந்து சும்மா அவங்களோட விருப்பத்துக்கு மட்டும் இவங்க ஒரு பொண்ணை கூட்டு வந்து ஏதோ பண்ணிப்பாங்களா? தேவையா இதெல்லாம் நமக்கு? ப்ரோ அது தேவையில்லை. ஏதோ இவங்க சொல்லுவாங்க, இவங்க கேளுங்க ப்ரோ. படம் ஒன்றுமே இல்லை, கதையே இல்லை. குத்துறான், கொல்றான், திருப்பி அவன் கொல்றான். இந்த படத்தை பார்க்க நாங்கள் 4 பேக் தூக்கின்னு வந்தோம். சத்தியமாக வரத்தே இல்லை ப்ரோ. வேஸ்ட்டு ப்ரோ. எதுக்கு செக்கச்சி வந்து வானல, அது பாட்டு மாதிரி இது ப்ரோ. திருப்பி கொலை பண்ணுறாங்க, எதுவுமே இல்லை. சிம்பு வேஸ்ட்டு. த்ரிஷா எதுக்கு வந்தானே தெரியல. த்ரிஷா பார்க்கலாம் ப்ரோ, த்ரிஷா மட்டும் பார்க்கலாம். த்ரிஷா பார்க்க 5 பேக் தூக்கி. 3 அண்ணா தம்பி ஒரு போலீஸ்காரன். இதுலேயே 3 அண்ணா தம்பி ஒரு போலீஸ்காரன், அவ்வளோதான். வேற எதுவுமே இல்லை ப்ரோ. வேணாம் ப்ரோ, 240 ரூபா வேஸ்ட்டு சும்மா. ப்ரோ படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஏஆர் ரஹ்மான் பாய், நல்லா பாய் தான் ப்ரோ. நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, ஆக்டிங் நல்லா இருக்கு, எஸ்டி ஆக்டிங் நல்லா இருக்கு, ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. வாட்சபிள் டைப் ப்ரோ, ட்ரோலிங்லாம் எதுவுமே இல்லை. படம் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. நான் ஆக்சுவலி லேட்டாக தான் பார்த்தேன், ஸோ கொஞ்சம் புரியல படம் எனக்கு. பட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு படம் கிடையாது. நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பட் கொஞ்சம் ஃபைட்ஸ்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தது. பட்
ஆல் த ஹோல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கமல் சிம்பு பார்க்கறதுக்கு நைஸ். சிம்பு சூப்பராக பண்ணியிருக்காரு. சிம்பு இஸ் ஆல்வே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில். கமல் வந்து அவர் ஏஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்காரு, பட் விக்ரம் அளவுக்கு இல்லை. பட் படம் ஓகே தான். மியூசிக்லாம் வெறித்தனம். ஏ ரஹ்மான் வேற லெவல். த்ரிஷா எல்லா கேஸ்ட்டுமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். ஓகே பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச். நல்லா இருக்கு, ஓவரால் நல்லா இருக்கு. இல்லை கமல்ஹாசன் ஆக்டிங்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பு நல்லா நடிச்சிருக்காங்க. கான்செப்ட் சேம் நாயகன் மாதிரி தான் இருக்கு, பட் ஓகே பார்க்கலாம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஓகே, பிடிச்சவங்க பார்க்கலாம், அவ்வளோதான். சிம்பு சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் சூப்பராக இருக்கு. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, பேக்ரவுண்டும் சூப்பராக இருக்கு. பார்க்கலாம். ஆவரேஜ் தாங்க, ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஃப்ளாட்டாக இருக்குது ஸ்க்ரீன் பிளே. ஒரு பிளாட் பாயிண்ட் வந்து எதுவுமே எடுத்துக்கிட்ட என்ன எடுத்துக்கிட்டாங்களோ அதை ப்ராப்பராக கன்வே பண்ணலன்னு தோணுது. மற்றபடி எதுவும் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. அவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. சிம்புன்னு 2 பேருமே மாற்றி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்டோரி ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஸோ அவரு பிரித்து எடுத்துட்டார். ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நான் எஸ்டிஆருக்காக தான் வந்தேன். சூப்பராக இருக்கு. கமல் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஸ்லோவாக போகுது, நல்லா இருக்கு. ஓவரெலாம் அடிக்கல, ஸ்லோவாக தான் போகுது, பட் ஸ்டில் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங். பிஜிஎம் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அவர் எப்பவுமே இப்பெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க இவங்களுக்காக தான் வந்தாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரோ படம் எனக்கு தெரிஞ்ச மணிரத்னம் மாதிரியே இல்லை. ட்விஸ்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இதுதான் நடக்க போகுதுன்னு. எனக்கு மியூசிக் கூட என்னோ சம்திங் அந்த கம்ப்யூட்டரில் செய்வாங்களே, சிமுலேட் பண்ணி செய்வாங்களே, எனக்கு அந்த மாதிரி தான் இது. ஐ மீன் குறவா சொல்ல, பட் ஒரே மியூசிக்கை தான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு என்னோ அது ஒரு சின்ன இதை வந்து இவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண செக்க சிவனந்த வானமோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி என்னோ எடுத்து வச்சிருக்காரு. அவ்வளோதான், தவிர ஒன்றுமே இல்லை. எனக்கு கமல் ஆக்டிங் ஒரு இருக்கும் ஓகே, ஆனால் படத்தில் இவ்வளோ அடி வாங்குறாரு. ஐ மீன் ஒரு என்னோ 2 வருஷம் இருந்தாங்க, என்னோ கற்றுக்கிட்டு வந்த மாதிரி அவர் ஈஸியாக சொல்கிற மாதிரி இருந்தது. எனக்கு பிடிக்கல. ஐ மீன் மணிரத்னம் ஃபிலிம் மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோதான். எஸ்டிஆர் ஆக்சுவலி ஆக்டிங் எல்லாருக்கும் நல்லா இருந்தது, ஆனால் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கு. எல்லாம் இந்த பக்கம் காட்டி ஒரு சைடில் இந்த பக்கம் காமிக்கிறாங்க, இன்னொரு சைடில் இந்த பக்கம் காமிக்கிறாங்க. அது எனக்கு ஃப்ளோவாக இல்லாத மாதிரியே தோணுது, அவ்வளோதான். படம் எனக்கு பிடிக்கலங்க. நார்மலாக இல்லை, மணிரத்னம் ஃபிலிம் மாதிரி இல்லை, அவ்வளோதான். ஹைப் கொடுத்த ஹைப்புக்கு இல்லை, அவ்வளோதான். சிம்பு ஃபேனே ஒழுங்கா சொல்லிட்டு பேசிட்டு வாங்க. சாவஸ்டாக்கு நானே அழுதுன்னு போயினுக்கிறேன், நீங்க வேற யாரு சாவஸ்டாங்க. கேவலமா இருந்துச்சு. வேணாம், பேய் படம் பார்த்துட்டு வந்துக்கிறோம் ப்ரோ. படம் பேய் படம் நல்லா இருக்கு. எஸ்டிஆர் ஆக்டிங் ஓகேண்ணா, சூப்பர். எஸ்டிஆர் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஓகே, அது டைலாக் முன்ன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லுக்கு எல்லாமே பயங்கரமாக இருக்கு. மற்றபடி கமல் எப்பவும் போல தான், ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. மணிரத்னம் வந்து ரொம்ப ஒரு போரிங்காக போகுது. கதை ஸ்டோரி சரியில்லை. படம் ஆக்ஷன் ஓகே. எஸ்டிஆர் ரோல் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு, நல்லா இருந்துச்சு. எஸ்டிஆர் நல்லா இருந்துச்சு. கதை இல்லை ப்ரோ, கதை அவ்வளோ இல்லை, நல்லா இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, அவ்வளோதான். படம் வந்து ரொம்ப சொதப்பியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதாவது எக்ஸ்பெக்டேஷன் கூட இல்லாமல் பார்த்தா கூட என்னடா இதான் அடுத்து அப்படிங்கிற மாதிரியே இருக்கே படம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். சீன் டு சீன் இழுத்துருக்காங்க. நான் கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. மணிரத்னம் சார் டைரக்ஷன் மாதிரியே இல்லை. செக்கச்சவந்தமானவே பெட்டர்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. சமீபத்தில் ரெட்ரோவே பெட்டர்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்தது. கமல் சார்லாம் ஆக்டிங் அவங்கவுங்க பாட்டை பண்ணியிருக்காங்க. கலர் கிரேடிங் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப சொதப்பல், அவ்வளோதான். படம் ரொம்ப எஸ்டிஆர் நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது எஸ்டிஆர் சாரோட ஃபைட் சீன்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, தனியாக தெரிஞ்சது. எஸ்டிஆர் சார் கமல் சார் ஃபைட் சீன்லாம் தனியாக தெரிஞ்சது. அவர் ஆக்டிங்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் படம் நம்மளால் உட்காந்து பார்க்க முடியல. எப்படா முடியும், கிளம்புவோண்டா அப்படிங்கிற மாதிரி தான் படம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து என்னடா சரி இப்போ தான் ஆரம்பிக்க போகுது, இப்போ தான் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா திரும்பி அடுத்து மந்துன்னு போன மாதிரி ஆயிடுச்சு. கமல்லாம் வந்து அது இது காட்டினாங்க. குறிப்பாக சொல்லணும்னா வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து இவரை வந்து ஒரு ஆசிரமத்தில் காப்பாற்றி அங்கே ட்ரைனிங் எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன ட்ரைனிங் எடுத்தார் அப்படிங்கிறத காட்டவே இல்லை. அடுத்து ஒரு ஃபைட் சீன் அப்படி நேராக போயிடுறாங்க. அந்த ஏதோ இன்டென்ட்டாக இல்லை. இந்த சீனுக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்தாங்க, அதுக்கு இன்டென்ட்டாக இல்லை படம். ஓவராலாக வேணான்னு தான் சொல்லுவேன் படம். கலர் கிரேடிங் அந்த மாதிரி சினிமேட்டிக் டெக்னிக்கலாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வேணால் பார்க்கலாம்.